நண்பர்களுக்கு பேராவின் சார்பில் மதிய வணக்கம். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தமிழகம் மற்றும் அகில இந்திய அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் ஆற்றல் மிகு தலைவரின் தலைமையில் ஃபெய்ரா 2012 முதல் 14 வருடங்களாக தமிழகத்தில் 5000த்திற்கு மேற்பட்ட லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸ், பில்டர்ஸ், ஆர்கிடெக்ட், இன்ஜினியர் அனைவரையும் உட்படுத்திய உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் கூட்டமைப்பு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பில் 2 ஆண்டுகள் பதவிக்காலம் ரொட்டேஷன் பேசஸ்ல இருந்து கொண்டிருக்கிறது. 7வது தேசிய மாநில மாவட்ட குழு நிறைவு அடைந்து 8வது தேசிய மாநில மாவட்ட குழு நியமிக்கப்பட்டு உள்ளது. அதன் பொறுப்பாளர்களை திரு என்றி அவர்கள் தங்களிடம் வழங்குவார். அவரை அறிமுகப்படுத்துவதில் எங்கள் கூட்டமைப்பு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. பெருமதிப்பிற்குரிய பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களை சார்ந்த நண்பர்களாகிய அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர அன்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விடாமல் பெய்து கொண்டிருக்கிற இந்த அடைமழையிலும் எங்களின் அழைப்பை ஏற்று செய்தி சேகரிப்பதற்காக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு என்பது மனிதனுடைய வாழ்வியலில் அடிப்படையில் தேவைகளில் ஒன்றான உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம், உணவு, உடை, உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடத்தை மையமாக கொண்டு வணிகத்தை மேற்கொள்கின்றவர்களை ஒருங்கிணைத்து இந்த மண்ணில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் அவருடைய இல்ல கனவுகளை நிறைவாக்குவதற்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் சிரமங்களை களைவதற்கும் புதிய சட்டத்திட்டங்களை உருவாக்குவதற்கும் சிக்கல்களை களைவதற்குமான ஒரு பரிந்துரைகளை மைய மாநில அரசுகளுக்கு முன்வைத்து சட்டமாக்க தொடர்ந்து முயற்சிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு கூட்டமைப்பாக தொடர்ந்து தமிழகத்தில் தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் 14 மாநிலங்களில் எந்தவித சமரசமும் இன்றி சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு கொள்கைகள் உண்டு, எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு முன்னெடுப்புகள் உண்டு. அந்த வகையில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னை தலையிடமாக கொண்டு செயல்பட்டாலும் பிற மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட 14 மாநிலங்களிலே இந்த கூட்டமைப்பினுடைய நிர்வாக கிளையை விரிவடைய செய்திருக்கிறது. இது 4 அடுக்குமுறையாக செயல்படுகிறது. தேசிய அளவில் தேசிய குழுவாகவும், மாநில அளவில் மாநில குழுவாகவும், மாவட்ட நிலைகளில் மாவட்ட குழுவாகவும், தாலுகா நிலைகளில் தாலுகா குழுவாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 54,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு மிகச்சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை சந்தித்து புதிய நிர்வாகிகளை யாரெல்லாம் ஈடுபாடோடும் ஆர்வத்தோடும் அறிவார்ந்தும் செயல்படுகிறார்களோ அப்படிப்பட்ட தன்னார்வமும் பேராற்றலும் மிக்க பொறுப்பாளர்களை கண்டறிந்து அவர்களை தேர்தலுக்கு உட்படுத்தி ஜனநாயக அடிப்படையிலே தேர்ந்தெடுத்து 2 ஆண்டுகளுக்கு அவர்கள் இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக செயல்படக்கூடிய பணிகளை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் வருகிற 2026 மற்றும் 27ஆம் ஆண்டு 2 ஆண்டுகளுக்கான புதிய பொறுப்பாளர்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் தேர்வு செய்யப்பட்டு இப்பொழுது அறிவிக்கப்படுகிறார்கள். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தேசிய குழுவிற்கு பொதுச் செயலாளராக மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தினுடைய MD மிஸ்டர் ஜெயச்சந்திரன் அவர்களும், செயலாளராக கோவையை சார்ந்த திரு செந்தில்குமார் அவர்களும், நிர்வாக செயலாளராக அரியலூரை சார்ந்த கிருஷ்ணா ரியல் எஸ்டேட் திரு கிருஷ்ணகுமார் அவர்களும், வளர்ச்சி செயலாளராக திரு நரேசன் திருவண்ணாமலையை சார்ந்தவர் அவரையும், பொருளாளராக திரு சிகரம் சந்திரசேகர் அவர்களையும், துணைத் தலைவர்களாக கிங்மேக்கர் ராஜசேகர் மற்றும் PKR எஸ்டேட் பிரசன்னகுமார் அவர்களையும், செயற்குழு தலைவராக வசந்தம் ஜவஹர் அவர்களையும், ஆலோசனை குழு தலைவராக திரு நேருநகர் நந்து அவர்களையும்,
அமைப்பு செயலாளராக திரு வெங்கட்ராஜ் மற்றும் திரு ராஜா பக்ருதீன் அலி அகமது அவர்களையும், ஒருங்கிணைப்பாளர்களாக ப்ராப்சல் ஜெயராம் மற்றும் திரு உதயகுமார் அவர்களையும், இணைச் செயலாளர்களாக திரு பாலசண்முகம் மற்றும் திரு கார்மேகம் அவர்களையும், துணைச் செயலாளர்களாக பாபுரேலி திரு பாபு மற்றும் திரு பாலசுப்ரமணியம் அவர்களையும், துணை பொருளாளராக திரு சக்திவேல் அவர்களையும், ஆலோசனை குழு துணைத் தலைவராக திரு விஸ்வாஸ் செல்வம் அவர்களையும், செயற்குழு துணைத் தலைவராக திரு VLC தூத்ராஜ் பிரேம் அவர்களையும், ஆலோசனை குழு உறுப்பினர்களாக விஐபி ஹவுசிங் திரு தனபால், CM ப்ராப்பர்ட்டி திரு தமிழரசன், விஐபி திரு கிஷோர், திரு ஜெய்சங்கர், திரு நிவாஸ், திரு மோகன், திரு கருப்பையா ராஜா, திரு அசோக் ராஜா, திரு அனில் பாய்ஸ் மற்றும் திரு லோகேஷ் ஆகியோர்களையும், செயற்குழு உறுப்பினர்களாக திரு முனைவர் குஷேன், திரு முனீஸ்வரன், வழக்கறிஞர் திரு மோகன், சுரேந்தர்ராஜ், சத்யவேடு திரு சீனிவாசன், ஹைதராபாத் திரு மகேஷ் பாபு, மும்பை திரு ரஞ்சித்குமார், பாலக்காடு திரு வில்சன் தாமஸ், தலைமை நிலைச் செயலராக திரு கார்த்திக் ஆகிய 39 பேர் தேசிய குழுவிற்கும், அதேபோன்று மாநில அளவில் மனை அபிவிருத்தியாளர்களாக முன்னெடுக்கக்கூடிய லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸ் பேனல் குழுவிற்கு மாநில தலைவராக திரு கும்பகோணம் பாலாஜி அவர்களையும், பொதுச் செயலாளராக திரு அச்சரப்பாக்கம் சிவகுமார் அவர்களையும், செயல் செயலாளராக திரு கிளமண்ட் ரொசாரியா அவர்களையும், நிர்வாக செயலாளராக திரு மாறன் அவர்களையும், வளர்ச்சி செயலாளராக திரு கணேசன் அவர்களையும், பொருளாளராக திரு குணானா மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அவர்களையும், செயற்குழு தலைவராக திரு கலைவாணன் அவர்களையும், ஆலோசனை குழு தலைவராக திரு தட்சிணாமூர்த்தி அவர்களையும், துணைத் தலைவர்களாக திரு தியாகராஜன் மற்றும் திரு செல்லப்பெருமாள் ஆகியோர்களையும், ஒருங்கிணைப்பாளராக திரு கோபிநாத் மற்றும் திரு முத்துராமன் அவர்களையும், அமைப்பு செயலாளராக திருமதி கனிமொழி ராஜேஸ்வரனா மற்றும் திரு குரு கண்ணன் ஆகியோர்களையும், இணைச் செயலாளராக திருமதி தரணிகரசி மற்றும் திரு இசக்கி முத்து ஆகியோர்களையும், துணைச் செயலாளராக திரு ஷானவாஸ் மற்றும் திரு கணபதி ஆகியோர்களையும், ஆலோசனை குழு துணைத் தலைவராக திரு உமா மகேஷ், செயற்குழு துணைத் தலைவராக திரு பாஸ்கரன், துணை பொருளாளராக திரு சங்கர், ஆலோசனை குழு உறுப்பினர்களாக திரு ராகவன், திரு விஸ்வநாதன், திரு மெடிக்கல் நாராயணன், திரு கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர்களையும், செயற்குழு உறுப்பினர்களாக திரு பாலகிருஷ்ணன், திரு சுந்தரபாண்டிய ராஜா, திரு திம்மராஜா, திரு சுரேஷ், திரு யுவராஜ், திரு கண்ணன், திரு பூயமணி, திருமதி பிரியா ஹென்றி, திரு மஞ்சுநாதன், திரு இம்தியாஸ் மற்றும் திரு சிவகுமார் ஆகிய 34 பேர்களையும், மாநில பில்டர்ஸ் குழுவிற்கு மாநில தலைவராக திரு கண்ணன் நந்தகுமார், பொதுச் செயலாளராக திரு கமலஹாசன், செயல் செயலாளராக திரு சுவாமிநாதன், நிர்வாக செயலாளராக திரு கார்த்திக், வளர்ச்சி செயலாளராக திரு விஜயபாரதி, பொருளாளராக கோவை திரு கணேஷ்குமார், செயற்குழு தலைவராக திரு கோவை ராமநாதன், ஆலோசனை குழு தலைவராக திரு சத்யம் சுதாகர், துணைத் தலைவர்களாக திரு SKM சுரேஷ்குமார் மற்றும் திருவண்ணாமலை நாகராஜ், ஒருங்கிணைப்பாளராக திரு பாஸ்கரன் மற்றும் திரு ஜெகதீஷ் தண்டபாணி, அமைப்பு செயலாளராக திரு முரளிதரன் மற்றும் திரு வேப்பூர் தாசன், செயலாளர்களாக திரு வாமனன் மற்றும் திரு திலோக்சந்த் பன்சாலி, துணைச் செயலாளர்களாக திரு லலித்குமார் மற்றும் திரு பெருமாள், திரு தினகரன் மற்றும் திரு சரவணன் ஆகிய 32 நபர்களும், ஆர்கிடெக்ட் மற்றும் இன்ஜினியர் குழுவிற்கு மாநில தலைவராக திரு பாலசுப்ரமணியம் அவர்களும், பொதுச் செயலாளராக திரு கும்பகோணம் சம்பத் அவர்களும், செயல் செயலாளராக திரு ரமேஷ்குமார் அவர்களும், நிர்வாக செயலாளராக திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களும், வளர்ச்சி செயலாளராக திரு ராம்காந்த் அவர்களும், பொருளாளராக திரு சுரேஷ்குமார் அவர்களும், துணைத் தலைவர்களாக திரு ஜெய் சசிகுமார் மற்றும் திரு யோகநாதன் அவர்களும், ஒருங்கிணைப்பாளர்களாக திரு சபியுல்லா மற்றும் வேலூர் வெங்கடேசன் அவர்களும், அமைப்பு செயலாளர்களாக திரு பாலாஜி மற்றும் திரு பாலவசன் அவர்களும், இணைச் செயலாளர்களாக திரு முரளி மற்றும் திரு சுதர்சன் அவர்களும், துணைச் செயலாளராக விழுப்புரம் திரு வெங்கடேசன் அவர்களும், செயற்குழு உறுப்பினர்களாக திரு பால் அண்ணா, திரு சவுந்தரராஜன், செல்வி SS தேஜஸ்வினி ஆகிய 18 பேர்களும், அதேபோன்று புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில குழுவிற்கு தலைவராக திரு அன்பரசு அவர்களும், செயலாளராக அமர் என்கிற திரு மணிசேகர் அவர்களும், செயல் செயலாளராக திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களும், நிர்வாக செயலாளராக திரு சுரேஷ்குமார் அவர்களும், வளர்ச்சி செயலாளராக திரு சக்திவேல் அவர்களும், பொருளாளராக திரு முத்து என்கிற முத்தாலப்பன் அவர்களும், ஆலோசனை குழு தலைவராக திரு முத்துக்குமரன் அவர்களும், துணைத் தலைவராக திரு ஆனந்தன் அவர்களும், அமைப்பு செயலாளராக திரு கந்தன் அவர்களும், துணைச் செயலாளராக திரு கனகராஜ் ஆகியோர்களும் ஆக மொத்தம் 137 பொறுப்பாளர்கள் தேர்வு முறையிலே ஜனநாயக அடிப்படையிலே இந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொறுப்பாளர்கள் அத்துறை பேரும் எதிர்வரக்கூடிய 2036 மற்றும் 2037
ஆகிய 2 ஆண்டுகளில் அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்து பதிவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக உள்ளாட்சி கிராம ஊராட்சிகள் துறை, நகரக உள்ளாட்சி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி போன்ற நிர்வாகத்துறை, அதே போன்று தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம், அதே போன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்குகின்ற சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழு மற்றும் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் என்று சொல்லக்கூடிய டிடிசிபி துறைகளில் நிலவுகின்ற பிரச்சனைகளை களைவதற்கு ஆக்கப்பூர்வமாக அறிவார்ந்து எந்தவித சமரசமுமின்றி யாருக்காகவும் எதற்காகவும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எவருக்கும் அடிபணியாமல் தலை நிமிர்ந்து வலிமையாக ஜனநாயக அடிப்படையில் வீரியத்தோடு மிக தைரியத்தோடு சட்ட திட்டங்களை வகுப்பதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் எளிமைப்படுத்துவதற்குமான பரிந்துரைகளை முன்னெடுப்பார்கள். அந்த சட்ட திட்டங்களை ஒருவேளை அரசு நிறைவேற்றவில்லை எனில் அது குறித்து நீதிமன்றங்களினுடைய கதவுகளை தட்டி நீதிமன்றங்களிலிருந்து உத்தரவு வரும் வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் பொறுப்பை உணர்ந்து கடமையை உணர்ந்து கண்ணியம் காத்து செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த கூட்டமைப்பினுடைய நிறுவனர் என்கிற அடிப்படையில் புதிதாக தேர்ந்தெடுத்திருக்கிற அத்துறை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய உள்ளபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேள்வி சார், இந்த கோவை விரிவாக்கம் திட்டம் குறித்து சிஎம்க்கு நீங்க ஒரு கடிதம் அனுப்பியிருந்தீங்க. அதை குறித்து உங்களுக்கு என்ன பதில் வந்திருக்கு? இப்போ அரசு துவக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அறிவார்ந்த ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயனுள்ள பல திட்டங்களை கொண்டு வந்தது. அந்த வகையில் கூட்டமைப்பினுடைய தலைவர் என்கிற முறையில் எனக்கு பொறுப்பும் கடமையும் இருந்ததுனால பல திட்டங்களை நான் வரவேற்று அரசுக்கு நன்றி பாராட்டியிருக்கிறேன். ஆனால் காலப்போக்கில் துவக்க காலத்திலே முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற போது அவர் சொன்ன வார்த்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வாக்கு அளித்தவர்களுக்கும் வாக்கு அளிக்காதவர்களுக்கும் சேர்த்து செயற்திட்டங்களை கொண்டு வருவதாகவும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் காலப்போக்கில் இந்த துறைகள் எப்படி இருக்குதுன்னா தான் கொண்ட கொள்கையில நீர்த்து போய் அதை டைலூட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா கோவை உரிமை திட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் அனைத்து நகராட்சிகளிலுமே ஒருங்கிணைந்த முழுமை திட்டம் நிலங்களை வகைப்படுத்தி ஒரு திட்டங்களை தயாரிக்கிறார். அந்த திட்டத்தில் எவையெல்லாம் குடியிருப்புக்கு உகந்தது, எவையெல்லாம் வணிக கட்டணத்துக்கு உகந்தது, எவையெல்லாம் ஃபேக்டரி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனங்களை கட்டுவதற்கு உகந்தது, எவையெல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு உகந்தது, எதிர்கால வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு பிற நகரங்களை இணைப்பதற்கான உள்வட்ட சாலை, வெளிவட்ட சாலை, இணைப்பு சாலைகள், கட்டச்சாலைகள், திட்டச்சாலைகள் என்று ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டு ஒரு முழுமை திட்டத்தை தயாரிக்கக்கூடிய பணியை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முன்னெடுக்கும். அந்த வகையில் நீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம்னு 1189 சதுர கிலோமீட்டர் இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய நிலப்பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர். இந்த 1189 சதுர கிலோமீட்டருக்கு பிறகு சென்னையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில உலகமயமாக்கல, நகரமயமாக்கல, நகரத்தை நோக்கி வெகுமக்கள் இங்க வேலை வாய்ப்புக்காக, கல்விக்காக, பொருளாதாரத்துக்காக இங்க சென்னை நோக்கி வருகிறார்கள் என்ற அடிப்படையில சென்னையை விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8,878 சதுர கிலோமீட்டருக்கு அரசு அடையாளம் கண்டு ஆணையம் பிறப்பித்தது. ஆனால் அது நிர்வாக காரணங்களுக்காக அது குறைக்கப்பட்டு 5,904 சதுர கிலோமீட்டர், அதாவது சென்னை, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்கே பேட்டை and பள்ளிப்பட்டு 2 தாலுகாக்கள் நீங்களாக மீதி உள்ள திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா செய்யூர் and மதுராந்தகம் 2 தாலுகாக்களை நீங்களாக மீதி உள்ள செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் தாலுகா நீங்களாக மீதி உள்ள காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அரக்கோணம் தாலுகாவில் ஒருங்கிணைத்து 5,904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு சென்னையினுடைய பெருநகர வளர்ச்சி குழுமத்தை விரிவாக்கம் செய்தார். அந்த பணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிற நகரங்களை டூ டயர் சிட்டின்னு சொல்லுவோம், 2ஆம் நகரங்களை, அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், திருச்சி, ஒசூர் மற்றும் மதுரை இந்த பகுதிகளை அடையாளம் கண்டு இதனை முழுமை திட்டத்துக்கு உட்படுத்தி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் அரசு, நல்ல நோக்கம், வரவேற்க வேண்டியது. எங்களுடைய கூட்டம் அதை வரவேற்றது. ஆனால் கோவையில் தற்பொழுது முழுமை திட்டத்தை நிறைவேற்றி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக
அந்த முழுமை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். முழுமை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக அது என்ன நடைமுறைனா, அங்க இருக்கக்கூடிய 1511 சதுர கிலோமீட்டருக்கு, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 247 ஏக்கர், 1511 சதுர கிலோமீட்டருக்கு கோவையினுடைய புறநகரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வகையில முழுமை திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த முழுமை திட்டங்கள்ல என்ன ஒரு நகைச்சுவை வேடிக்கைன்னு பாருங்க. சர்வே நம்பர் 40ன்னு வச்சுக்கணும்னா 40ல 1 குடியிருப்பு பகுதியா, 40ல 2 விவசாய பூமியா. சிட்டிக்குள்ள 40ல 1 குடியிருப்பு பகுதி, 40ல 2 விவசாயம், 40ல 3 ஃபேக்டரி, 40ல 4 இன்ஸ்டிடியூஷனல் ஜோன். இப்படி முரண்பாடாக தன் இஷ்டத்துக்கு தாழ்த்தோண்டித்தனமாக நகர் மற்றும் ஊரமைப்பு துறையினுடைய இயக்குநரகத்தினுடைய உதவி இயக்குநர்கள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கருத்துக்களை கேட்காமல், ஏன்னா ஒரு வரைவு மாஸ்டர் பிளானுக்கு, முழுமை திட்டத்துக்கு ஒரு வரைவு தயாரித்தால், டிராப்டிங் பண்ணா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மூலமாக பொதுமக்களிடத்திலே கருத்து கேட்புக்கு உட்படுத்த வேண்டும். அது என்னன்னா OAS, அதாவது ஒப்பீனியன் அண்ட் சஜஷன். இந்த ஒப்பீனியன் அண்ட் சஜஷனுக்காக உட்படுத்தி அவர்களுடைய கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக எழுதி பெற்று அந்த அடிப்படையில தான் அந்த நிலங்களை வகைப்படுத்தணும். ஏன்னா இந்த முழுமை திட்டம் 2041ஆம் ஆண்டிற்கான, இன்னைக்கு 2041ல என்னுடைய நிலம் எப்படி அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும், டெவலப் ஆகிருக்கணும், எங்களுடைய நகர் பிற நகரங்களோடு எப்படி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், இந்த நிலங்களுடைய வளர்ச்சி, நகரத்தினுடைய வளர்ச்சி, மக்களுடைய குடியேறுதல், இதை பொறுத்து அந்த நகரத்தை கட்டமைக்க வேண்டும். அங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த ஒப்பீனியன் அண்ட் சஜஷனுக்காக உட்படுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் வாய் தகராறு ஏற்பட்டு கடைசியில பெஞ்சியும் சேரையும் இழுத்து போடுற அளவுக்கு, அங்க கை சண்டை முட்டுகின்ற அளவுக்கு அங்க பிரச்சனைகள் மாறியது. அது கைவிடப்பட்டுடுச்சு. பப்ளிக்கோட ஒப்பீனியன் அண்ட் சஜஷன் கேட்கல, தேதி குறிப்பிடாம மீண்டும் ஒரு தினத்துல நடத்துறோம் சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. ஆனால் பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்காமலேயே அவர்கள் அந்த மாஸ்டர் பிளானுக்கான வரைவை, முழுமை திட்டத்துக்கான வரைவை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் பல முரண்பாடுகள் இருக்கிறது. சரி சார், இப்ப 40ல 1 PR சோனாவும், அதாவது குடியிருப்பு பகுதியாகவும், 40ல 2 விவசாய நிலமாவும் இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, 40ல 1 1 ஏக்கர் இருக்கும், 40ல 2 1 ஏக்கர் இருக்கும். 2 ஏக்கரை நாங்க நினைச்சு மனைப்பிரிவை ஏற்படுத்தணும்னா நாங்க அதை சம்பந்தப்பட்ட DTCP அப்ளை பண்ணி ரீகிளாசிபிகேஷன் சொல்லுவோம். அந்த நிலத்தை விவசாய நிலத்திலிருந்து குடியிருப்பு பகுதியா மாற்றம் செய்வதற்கு நாங்க அங்க இருக்கக்கூடிய விவசாயத்துறையை, வருவாய்த்துறையை அணுகணும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுகணும், அங்கிருந்து DTCP ஹெட் ஆஃபீஸ் அணுகணும், ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து செக்ரட்டரியேட் போகணும், செக்ரட்டரியேட்ல இருந்து மினிஸ்ட்ரேட் போகணும். அதன் பிறகு அரசாணை போடப்பட்டு அந்த நிலம் வகைப்பாடு மாற்றம் செய்யணும். ஸோ இதுக்கு குறைந்தபட்சம் 6 மாத காலத்திலிருந்து 2 ஆண்டுகள் ஆகும் ஒரு நிலத்தை மாற்றம் செய்வதற்கு. ஸோ இப்படி முரண்பாடுகள் இருக்கிறது. அதனால இதுக்கு மறுசீரமைப்பு குழு அமைத்து அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த அடிப்படையில் அந்த நிலங்களை வகைப்பாடு மாற்றம் செய்து கொடுக்க வேண்டும் சொல்லி முதல்வருக்கு நாங்கள் கடிதம் எழுதி கிட்டத்தட்ட 6 நாட்கள் இருக்கிறது. அது குறித்து அவர்கள் துறைக்கும் பரிந்துரைத்து அந்த கடிதத்தை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கை கிணத்தில் போட்ட கல்லை போல கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அது குறித்து எந்த தீர்வும் ஏற்படவில்லை. இதனால் அந்த கோவையினுடைய 1511 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பெருமளவில் தங்களுடைய நிலங்களை குறித்து கவலை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அபிவிருத்தி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெயரளவுக்கு அந்த வரைவு, முழுமை திட்டத்துக்கான வரைவு என்கிற பெயரிலே அந்த வரைவு தயாரிக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்த பிறகும், ஆனால் அங்கு இருக்கிற பொதுமக்களுக்கு அது பயனற்றவையாக இருக்கிறது. ஆகவே இந்த பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் வாயிலாக முதல்வருக்கு இந்த மாதிரி பல ஆயிரம் பேர் தினந்தோறும் கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இது மக்களுக்கான ஒரு பிரச்சனை. அதை முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கணும், அரசு கவனத்தில் எடுத்துக்கணும், வீட்டு வசதித்துறை கவனத்தில் எடுத்துக்கணும், நகர்ப்புற இயக்குநரகம் இதை, நகர் ஊரமைப்புத்துறை DTCP இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு மறுசீரமைப்பு குழு அமைத்து பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்க பெற்று அவர்கள் அந்த நிலங்களை என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு துணை திட்டம், முழுமை திட்டத்தினுடைய வரைவு வெளியிட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணும். இல்லையெனில் எதிர்வரக்கூடிய 16 ஆண்டுகளுக்கு இந்த பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள். இது போன்றுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சிகளிலும் இந்த வரைவு திட்டங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கிறது. பொதுமக்கள் எங்களை போன்ற தொழில் முனைவோர்களுக்கான கூட்டமைப்புகள், சங்கங்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் தான் வரைவு தயாரிக்கணும்.
தாந்தோன்றித்தனமாக தன்னிச்சையாக தன்னிச்சைக்கு அவர்கள் நினைக்கின்ற அந்த கொலை எண்களுக்கு நினைக்கின்ற வகைப்பாடை போட்டு வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது வெகுமக்களினுடைய கருத்து. எங்கள் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், தொழில் முனைவோர்கள், கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையை முன்னெடுக்கின்ற பெரும்பான்மையானவர்களுடைய கோரிக்கையும் கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக வீட்டு வசதி துறை, டிடிசிபி துறை, சிஎம்டிஏ துறைகள் இதனை கவனத்தில் கொண்டு பொதுமக்களிடமும் தொழில் முனைவோர்களிடமும் கருத்து கேட்க பெற்று பிறகுதான் இந்த முழுமை திட்டத்தை வெளியிட வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளையும் கோரிக்கையும் முன்வைக்கிறோம். இதுக்கு யார் தடங்களா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? தடை எதுவுமே இல்லை சார். இங்க என்ன பிரச்சனைகள்னா, நீங்க அவங்க டிடிசிபி ஒரு வரைவை தயாரிச்சு வெளியிடுறாங்க. அதுல இருக்கக்கூடிய குறைகளை நாங்க சுட்டி காட்டுறோம். அதை கவனத்தில் எடுத்துட்டு நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவங்க முன்னெடுக்கணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். எந்த தடையா இருந்தாலும் உடைக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். பல தடைகளை உடைச்சிட்டு வந்திருக்கோம். பத்திரப்பதிவுத்துறையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அடிக்கடி போய் சந்திச்சு மனு போயிருக்கீங்க. இது வரைக்கும் நடவடிக்கை இல்லாத முறையே இருக்கு. என்ன எதனால தடங்களாக இருக்கு? என்ன பிளான் இருக்கு? பதிவுத்துறையை பற்றி ஆக்சுவலி புது குழு உருவாக்கிட்டோம். பொதுமக்களை உருவாக்கிட்டு அவர்கள் புதிய குழு முன்னெடுப்பார்கள் நான் நினைக்கிறேன். ஆனாலும் நீங்க பதிவுத்துறையை பற்றி வெளிப்படையாக பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் வாயிலாக கேட்டதுனால நான் சொல்றேன். இன்றைக்கு மக்கள் அதிகப்படியாக நம்பி செல்லக்கூடிய துறைகளில் ஒன்று பதிவுத்துறை. நேரடியாக பயன்பெறக்கூடிய துறை பதிவுத்துறை. ஏன்னா அவங்களுடைய நிலங்களை வாங்குறதா இருந்தாலும், மனைகளை வாங்குறதா இருந்தாலும், வீடுகளாக இருந்தாலும், அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருந்தாலும் அவங்க பதிவு செய்ய வேண்டிய பதிவு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10% நம்ம 50 லட்சத்துக்கு மேல உள்ளதுக்கு டாக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ் ஆஃப் இன்கம், வருமானத்தின் மீதான வரி பிடித்தம் சொல்லி 1% செலுத்தணும். ஆக மொத்தம் 10% அரசுக்கு நம்ம முத்திரை தீர்வு மற்றும் பதிவு கட்டணம் வரியாக செலுத்த வேண்டிய அந்த துறையை மிக கவனமாக செயல்பட. அங்க என்ன பண்றாங்க, தினந்தோறும் ஒரு வழிகாட்டி மதிப்பை சொல்றாங்க. அரசு அந்த நிலங்களுக்கு இதுதான் வழிகாட்டி மதிப்புன்னு டிஎன் ரெஜிமெண்ட் அதிகாரப்பூர்வமான பதிவுத்துறையினுடைய இணையதளத்துல வேல்யூ பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த வேல்யூவுக்கு பதிவு செய்வது இல்லை. வாய்க்கு வந்தபடி 1 கோடி ரூபாய் மதிப்புங்க, நீங்க 1.5 கோடி பதிவு பண்ணுங்க சார் பதிவாளர் சொல்றாரு. இல்ல சார் பதிவு பண்ண முடியாதுன்னா அவர் பதிவு பண்ண மறுக்கிறார். அவர் என்னவோ மன்னர்கள் போறோம், மனைகளை வாங்குகின்றவர்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள் போறோம் அவர் நடத்துறாரு. கேட்டா மேலெடுத்து உத்தரவுங்கிறார். யார் மேலிடம்னா அமைச்சர் மூர்த்திங்கிறார். இது குறித்து முதல்வருக்கு நான் கடிதம் எழுதியிருந்தேன். கடிதத்தை அவங்க என்ன பண்றாங்க, முதல்வருடைய அலுவலகத்துல இருந்து யார் கடிதம் எழுதினாலும் சம்பந்தப்பட்ட துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில தான் எங்களுடைய கடிதமும் ஃபார்வர்ட் பண்றாங்க தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய தலைவர் அலுவலகத்துக்கு. தலைவர் அலுவலகத்துல இருந்து ஒரு பதில் வருது. நாங்க அந்த கட்டணத்தை உயர்த்தலனே அவங்க மறுக்கல. ஆனால் பதிவுத்துறையுடைய அமைச்சர் மூர்த்தி என்ன சொல்றாரு, எல்லாருடைய பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அப்படிலாம் நாங்க எதுவும் உயர்த்தல, எதிர்கட்சிகள் வேணும்னே படி போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம அதையும் குறிப்பிட்டு கடிதம் எழுதுறோம். இந்த மாதிரி சொல்றீங்க அமைச்சர், ஆனா தமிழ்நாடு முழுவதும் அங்க இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் எல்லாம் வேணும்னே பதிவுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் கிட்ட 50% உயர்த்தி பண்ணுங்க, 30% உயர்த்தி பண்ணுங்க, அரசுக்கு வருவாய் வேணும்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க, சாஃப்ட் கார்னர் பண்றாங்க. நீங்க இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு இணையதளம் வச்சுட்டீங்க, பதிவுத்துறைக்கு ஒரு பொருள் நியமிச்சுட்டீங்க, அந்த விலைக்கு தான் நாங்கள் பதிவு பண்ணணும். அதுக்கு மேல நீங்க வாய்மொழியில பதிவு செய்ய சொல்றது ஏற்புடையதா இல்லை. இது நீங்க வேணும்னே அழுத்தம் கொடுக்குறீங்க, பொதுமக்களுக்கு அச்சுறுத்துறீங்க, அவங்களுக்கு மேலும் நீங்க சுமத்துறீங்க. இப்படி நீங்க செய்யறதுனால அவங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியில பிரைஸ் கூடுது, ரெஜிஸ்ட்ரேஷன்ல பிரைஸ் கூடுது, கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது. 20,000 ரூபாய்க்கு மேல நாங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணி ஆகணும். 20,000 வரைக்கும் தான் கேஷ் பண்ணணும். 1 கோடி ரூபாய் பொருளுக்கு நீங்க 1.5 கோடி ரூபாய் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னீங்கன்னா மீதி 50 லட்சம் நான் யாருக்கு அனுப்புறது, எப்படி அனுப்புறது? நான் வாங்காத பொருளுக்கு நான் விலை கொடுக்க முடியுமா? 1 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு பொருளையே வாங்குறேன், ஆனா நீங்க 1.5 கோடி ரிஜிஸ்டர் பண்ண சொல்றீங்க. இதனால பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கோரிக்கை வச்சோம். அதுக்கு அவங்க மறுக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, ஆமாங்க நாங்க சொல்ற மதிப்புக்கு உங்களால பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க குறைவு முத்திரை தீர்வை சட்டப்பிரிவு 47ன்னு ஒன்று இருக்கு, அந்த 47 கீழே பதிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 47 கீழே மாநிலம் முழுவதும் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையுமே குறைவு முத்திரை தீர்வை பிரிவு பண்றதே இல்லை. அப்படியே பண்ணணும்னா சம்பந்தப்பட்ட மந்திரி மூர்த்தியை பார்த்து ஏக்கருக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு வந்தாதான் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. அந்த வேலைக்கும் அது பண்ண முடியாத நிலைமைக்கு இருக்குது. மீண்டும் ஒரு வருவாய் மாவட்ட அளவில் வருவாய் அலுவலர்களோ அல்லது ஸ்பெஷல் டெப்டி கலெக்டர் பிற மாவட்டங்களிலோ நேரில் பார்த்து அவங்க குறிப்பிடுற தொகைக்கு தான் அந்த ஆவணங்கள் விடுவிக்கப்படுது. இதனால பெருமளவில் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க.
பதிவுத்துறையினுடைய போக்கு வந்து மிகப்பெரிய அளவில் படுபாதக செயலாக இருக்கிறது. பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. நிலங்களையும் மனைகளையும் வீடுகளையும் வாங்குகின்ற பொதுமக்கள் ஏண்டா வாங்குறோம் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பதிவு மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு மனை 2010 ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு அரசு வழிகாட்டி மதிப்பு 60 ரூபாயாக நிர்ணயித்திருக்கு. அதை பதிவுக்கு ஒருத்தர் தாக்கல் செய்யறாரு. அவன் என்ன சொல்றான், ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் மந்திரி மூர்த்திக்கு போய் கொடுத்துட்டு வாங்கன்றான். அதை கொடுக்க மறுக்கிறாரு. எதெல்லாம் இல்லை சார், ஏற்கனவே இதெல்லாம் ஃபிக்சுவேஷன் பண்ணியாச்சுங்கிறாரு. இல்லை இல்லைங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு அது பதிவு பண்ணுவோம், இல்லைன்னா எங்கள் இஷ்டத்துக்கு விலை போடுவோன்றாரு. ஏற்கனவே நிர்ணயிச்ச விலையை திரும்பி எப்படிங்க நிர்ணயிப்பீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இது குறித்து புகார் தெரிவிக்கிறோம். முதல்வருக்கு கடிதம் அனுப்புகிறோம், பதிவுத்துறை தலைவருக்கு கடிதம் அனுப்புகிறோம். 2 மாதங்கள் கடந்து இன்னைக்கு என்ன பண்றாரு, 60 ரூபாய் உள்ள மதிப்பை மீண்டும் ஒரு வழிகாட்டி மதிப்பு அதிகார துஷ்பிரயோகம் தாண்டோட்டித்தனமா அதுக்கு 250 ரூபாய் போட்டு நீங்க ஆர்டர் போடுறாரு. 60 ரூபாய் தான் இணையதளத்தில் மதிப்பு இருக்குது. மந்திரி பணம் கொடுத்தா 60 ரூபாய்க்கு பதிவு பண்ணலாம். மந்திரி பணம் கொடுக்கணும்னா 4 மடங்கு ஆயிடுச்சு. 4.2 மடங்கு ஆகி இப்போ 250 ரூபாய்க்கு பதிவு பண்ணுங்க மிரட்டுறாங்க. இதனால ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எல்லாமே உயரும். அப்ப நிம்மதியாக இந்த ரியல் எஸ்டேட் பணியை முன்னெடுக்கிறவர்கள், மனை அபிவிருத்தியாளர்கள் நிம்மதியாக தொழில் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, பதிவுத்துறையினுடைய படுபாதக செயல் மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்கு. புதிதாக வீட்டு மனை பிரிவு ஏற்படுத்த முடியல. அண்ணன் தம்பி 1/2 ஏக்கர் வச்சிருந்தா 1/4 ஏக்கர் பிரிச்சு பதிவு பண்ண முடியல. 1/4 ஏக்கர் நீங்க பதிவு பண்ண இடத்த நிலமா பதிவு பண்ண முடியாது, சர்வேல மனையாக தான் பதிவு பண்ண முடியும். இப்படி பல பிரச்சனைகளை, பல துன்பங்களை, பல இன்னல்களை இந்த பதிவுத்துறை தொடர்ந்து பொதுமக்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது கேட்பாரற்ற ஒரு துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல. இந்த பணம் எல்லாம் முதல்வருடைய பெயர் சொல்லி வாங்குறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. கேவலம். முதல்வருக்கு இல்லை. இப்படியெல்லாம் முதல்வருக்கு தெரியாமலேயே துறைகளில் அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கலைமகன் சபான்னு சொல்லி ஒரு நிலம் இருந்தது. அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம். அந்த நிலம் சம்பந்தமா பல பேர் முதலீட்டாளர்கள், நீங்கள்லாம் கூட இருப்பீங்க, கலைமகன் சபால முதலீடு பண்ணியிருப்பீங்க. அந்த கலைமகன் சபா விசாரணை பிறகு அந்த நிலங்களை கையகப்படுத்தி அதை விற்கக்கூடிய பொறுப்பு பதிவுத்துறை தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பதிவுத்துறை தலைவர் வந்து அந்த குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் அந்த நிலங்களை குறைந்த விலையில் அலாட் பண்ணிட்டாரு. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. பதிவுத்துறை தலைவர் மீதே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் இப்படி சப்ரிஜிஸ்ட்ரார் பணம் கேட்கிறாரு, டிஆர் பணம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் சொன்னால் பதிவுத்துறை தலைவர் நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை, செயல்படுறதே இல்லை. அவருடைய செயலாற்றமையினால இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சார் பதிவாளர்களும் சரி, மாவட்ட பதிவாளர்களும் சரி, மந்திரிக்கு ஓப்பனா 2 லட்சம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு 2 லட்சம் கொடுங்க வெளிப்படையா கேட்கறாங்க, ஓப்பனா கேட்கறாங்க. லஞ்சத்தை பல காணொலிகள் இருக்குது, பல வாய்ஸ் நோட் இருக்கு என்கிட்ட. முதல்வரோடு துறையினுடைய அமைச்சரோ கேட்டா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களை கூப்பிட்டு ஒரே மேடையில சம்பந்தப்பட்ட மந்திரிகளோட, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட நின்று நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு பகிரங்க குற்றச்சாட்டு பதிவுத்துறையில பகிரங்கமான முறையில் லஞ்சம் லாவணியும், லஞ்சத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக, நீர் அருவியாக, வாட்டர் ஃபால்ஸ்ன்ற மாதிரி லஞ்சத்தினுடைய அருவியாக ஓடிக்கொண்டிருக்கிறது பதிவுத்துறை. ஸோ இது கேட்பாரற்று கிடக்கிறது. ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பதிவுத்துறை வந்து ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்குமான ஆகச்சிறந்த திட்டங்களை கொண்டு வந்தது நாமே பாராட்டினோம், வரவேற்றோம். இப்படி மக்களுக்கு பொருந்தாத சட்ட திட்டங்களை, எதிரான சட்ட திட்டங்களை கொண்டு வரும்போது நாம் சுட்டி காட்டினால் அவர்களுக்கு கசக்கிறது. அவர் செய்யறதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஆள் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் வரவேற்போம், பாராட்டுவோம். மக்களுக்கு எதிரான திட்டங்களை, மக்களுக்கு பொருந்தாத திட்டங்களை, மக்களை சிரமப்படுத்தக்கூடிய திட்டங்களை, சங்கடப்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தால் அதை எதிர்த்து சுட்டி காட்டி அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வது, கடிதம் அளிப்பது. உங்களை போன்ற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையான ஜனநாயகத்துறை 4ஆம் உங்களை தான் நம்புகின்றோம். உங்கள் மூலமாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வது எங்களுடைய கடமையும் பொறுப்பாகவும் நாங்கள் நினைக்கின்றோம். அதனால தான் இதை தொடர்ந்து நாங்கள் வந்து வலியுறுத்தி இருக்கிறோம். பல சங்கங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பல சங்கங்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். இது குறித்து எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட அவங்க கூப்பிட்டு மிரட்டப்பட்டு இந்த வழக்கை வாபஸ் வாங்கக்கூடிய நிலைக்கெல்லாம் தள்ளப்படுறாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பணியை நம்ம முன்னெடுக்கணுன்ற நோக்கத்தில் நம்ம வந்து ஒரு கொள்கையாக கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்து இந்த செயல்களை வந்து முன்னெடுக்கிறோம். அதனால் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த தகவல்களை யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா இந்த மக்களுக்கு பிரச்சனை தீருமோ அதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் எங்களுக்கு வேண்டும். திமுக வந்து 4 ஆண்டுகளாகவே பத்திரப்பதிவுத்துறையில் வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குது. எதிர்கட்சிகள் எல்லாருமே குற்றச்சாட்டிகள் தான் இருக்கிறாங்க. நீங்களும் வந்து பல முறை வந்து அமைச்சரை சந்திச்சு தான் இருக்கீங்க. ஒரு விடிவு காலம் எப்போ தான் வரும், இப்போ வரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் நீங்க தான் தீர்ப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பதிவுத்துறையில என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு வெளிப்படையாக நான் உங்க ஊடகத்தின் வாயிலாக கொண்டு வந்துட்டேன்.
இதை கொண்டு போய் நீங்க சேருங்க, நிச்சயமா தீர்ப்பு ஏற்படும். நம்பித்தான் நான் வேற வழி இல்லை. 3 மாசம் ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். 3 மாசம் தான் இருக்கு எலெக்ஷன். எலெக்ஷன் 3 மாசம் தான் இருக்கு. 3 மாசம் நிறைவேறுமா? இல்ல, தேர்தல் நம்ம கணக்கு இல்லைங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கு. வாக்குகளை எண்ணிக்கை சரியா செலுத்துறாங்களோ அன்னைக்கு தான் சரியான ஆட்சி வரும். வாக்குகளை விற்கக்கூடிய இந்த நாட்டில் இருந்துகிட்டு மக்கள் வாக்குகளை விற்காம இருக்கக்கூடிய நிலைமைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாக்கு வெளியேறப்பட்டது. அது ஒரு ஜனநாயக உரிமை. உங்களுக்கான உரிமைகளை நீங்க கரெக்டா செலுத்துங்க. கரெக்டான ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்து கரெக்டான ஆட்சியை கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா எந்த ஆட்சிகள் வந்தாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. என்ன கொஞ்சம் இங்க கொஞ்சம் அதிகமா இருக்குது. முன்னாடி ஆட்சிகள்ல இல்லாத சட்டத்திட்டங்கள்லாம் இது இருக்குது. முன்னாடி ஆட்சிகள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நகராட்சி நிர்வாகத்துல இறுதி ஒப்புதல் பெறுவதற்கு ஏக்கருக்கு நீங்க வந்து 5 லட்சம் மாநகராட்சிகளுக்கு கொடுங்க, நகராட்சிகளுக்கு 3 லட்சம் கொடுங்க அப்படின்னு இந்த ஆட்சி வாங்குது. ஊராட்சிகள்ல ஊராட்சி மன்ற தலைவர்கள் எது பொறுப்புனாலும் தெரியல. ஏக்கருக்கு 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்துறாங்க. அதாவது பொதுவா கிராமங்கள்ல சொல்லுவாங்க, நம்ம அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தா என் கூட பிறந்தவன் எனக்கு பங்காளி. ஆனா இவங்கெல்லாம் எங்க அப்பாவுக்கு பிறக்காம பங்காளி. இது மிகப்பெரிய வழிவேதனை. நாங்க பிசினஸ் பண்றோம், நாங்க முதலீடு போடுறோம், வழிவேதனை அனுபவிக்கிறோம். முட்டைகளை கோழிக்கு தான் குண்டி வழி தெரியுவாங்க. அந்த வழிகளை நாங்க அனுபவிக்கிறோம். ஆனால் பங்குக்கு மாத்திரம் இந்த அரசியல் பிரமுகர்கள் எங்களோட கொடுத்தாதான் பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமா வலுக்கட்டாயமா எங்களை வந்து மிரட்டல் போக்குல சாப்பிட்டாருவாங்க. வெளிய மிரட்டல் போக்குல பல வகையில் அச்சுறுத்துறாங்க. நாங்க போட்டுருக்கிற சாலை சரியில்லைன்னு சொல்லி நோட்டி பார்த்து திரும்ப போடுன்றாங்க. லட்சம் கொடுக்கணும்னா காவா கட்டலன்றாங்க. இறுதி ஒப்புதல் கொடுக்கறதுக்கு 6 மாசம் 1 வருஷம் ஆகுது. இன்னைக்கு கூட பாருங்க, செங்கம்னு ஒரு நகராட்சி திருவண்ணாமலை மாவட்டத்துல ஜனவரி 26 நகராட்சியா திறமை இருக்கிறாங்க. 4 கோப்புகள் இது வரைக்கும் நிலுவையில் இருக்குது. என்னன்னு கேட்டா வேலூராட்சிக்கு தான் பணம் வசூலிக்கிறதுக்கு அக்கௌண்ட் இருக்கான், நகராட்சிக்கு இல்லையா. டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎம்ஏ என்ன பண்றான்னு தெரியல. பல தடவை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அவங்க பணத்தை ரிசீவ் பண்ணாதான் எங்க